அனைவருக்கும் அன்பு வணக்கம். போஸ்ட் மௌரியன் பீரியட், மௌரியர்களுக்கு பின் இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான 10 கேள்விகளை குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிலிந்த பன்ஹா அப்படிங்கிற நூல் எந்த இந்தோ கிரேக்க மன்னரோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மினாண்டர். இந்த மினாண்டரோட இன்னொரு பேர் என்னன்னா மிலிண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு தான் ரொம்ப ஃபேமஸான இந்தோ கிரேக்க மன்னர். இந்த மினாண்டர் ஒரு புத்த துறவி நாகசேனா கூட உரையாடலில் நிகழ்த்தியிருந்தார். அதுதான் பின்னால் மிலிந்த பன்ஹா அப்படிங்கிற புத்த மத நூலாக வெளிவந்தது. செகண்ட் கொஸ்டின், த ஹெலியோடரஸ் பில்லர் அட் பெஸ்நகர் வாஸ் எரெக்டட் டூரிங் த ரெயின் ஆஃப். அதாவது பெஸ்நகர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசில் இருக்குது. அங்கே ஒரு தூண் இருக்குது, அதோட பேர் ஹெலியோடரஸ் தூண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டியால்சிட்டஸ் அப்படிங்கிற மன்னரோட ஆட்சி காலத்தில் தான் வந்தது. இந்த ஹெலியோடரஸ் பில்லர் மத்திய பிரதேசில் ஹெலியோடரஸால் ஏற்றப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோ கிரேக்க மன்னர் ஆன்டியால்சிட்டஸோட ஒரு தூதுவர் தான் இவர். இது கிரேக்கர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு கலாச்சார ஒருங்கிணைப்பை காமிக்குது. தேர்ட் கொஸ்டின், விச் ஸ்கிரிப்ட் வாஸ் யூஸ்டு பை த குஷானா ஆன் மெனி ஆஃப் தியர் காயின்ஸ். அதாவது குஷானர்கள்னா காயினுக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த வெளியிட்ட காயினில் எந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி கரோஸ்தி அப்படிங்கிற ஸ்கிரிப்டை, எழுத்து முறையை தான் குஷானர்கள் அவங்களுடைய காயின்ஸில் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? கரோஸ்தி எழுத்து முறையை எங்கே உருவாக்குனாங்க, எங்கே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாங்கன்னா நார்த்து வெஸ்டர்ன் இந்தியா, அதாவது வடமேற்கு இந்தியாவில் குஷானர்கள் கரோஸ்தி அப்படிங்கிற ஸ்கிரிப்டை தான் காயினில் யூஸ் பண்ணாங்க. ஃபோர்த் கொஸ்டின், விச் குஷானா ரூலர் கன்வீன்ட் த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில். 4வது புத்த மாநாட்டை எந்த குஷான மன்னர் கன்வீன் பண்ணார், அதாவது நடத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது புத்த மாநாட்டை கனிஷ்கர் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா நடத்தினார். ஓகேங்களா? அதேமாரியே இவர் புத்த மதத்தில் மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிற 2 பிரிவு இருந்தது. இதில் கனிஷ்கர் எதை பேட்டர்னைஸ் பண்ணார் அப்படின்னா மகாயான புத்திசத்தை தான் அவர் பெரிதாக நம்பினார். மகாயான புத்திசத்தை தான் கனிஷ்கர் நம்பினார். ஃபிஃப்த் கொஸ்டின், த ஃபேமஸ் பிசிஷியன் சரக்கா வாஸ் அசோசியேட்டட் வித் கோர்ட் ஆஃப். அதாவது சரக்கா அப்படிங்கிற மருத்துவர் பார்த்தீங்கன்னா எந்த அவையை சார்ந்தவர், யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனிஷ்கருடைய அவையில் இருந்தவர் தான் சராக்கா அப்படிங்கிறவர். இந்த சராக்கா பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான மெடிக்கல் டெக்ஸ்ட், ஒரு மருத்துவ புத்தகம் சரக்கா சம்ஹிதா அப்படிங்கிறத எழுதினார். இவர் யாருடைய தொடர்புடையவர், எந்த அவையில் இருந்தார், யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது புத்த மாநாட்டை கூட்டின கனிஷ்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஷகா ரூலர். ஜுனாகத் கல்வெட்டு அப்படிங்கிறது எந்த சகா மன்னரோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாம் ருத்ரராமனோடு தொடர்புடையது தான் ஜுனாகத் கல்வெட்டு. ஜுனாகத் கல்வெட்டு முதலாம் ருத்ரதாமனோடு தொடர்புடையது. இவர் ஒரு ஃபேமஸான ஷகா மன்னர். அது இல்லாமல் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட மிக நீளமான ஒரு கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜுனாகத் கல்வெட்டை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 7th question, which ruler is credited with issuing the largest number of gold coin among the குஷானா. குஷானர்கள் அப்படின்னா கோல்டு காயினை வெளியிட்டதில் அவங்க ரொம்ப ஃபேமஸ். அதில் யார் அதிக கோல்டு காயினை வெளியிட்டது, எந்த மன்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி விமா காட்பீசஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு காயினை பார்த்தீங்கன்னா வெளியிட்டார். இதை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் ரோமன் எம்பையருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளோரிஷிங்கான வர்த்தகம் நடந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. 8th கொஸ்டின், த சாதவாகனா வேர் பிரைமரிலி அசோசியேட்டட் வித் விச் ரீஜியன். சாதவாகனர்கள் அப்படிங்கிறது எந்த ரீஜியனோடு, எந்த இடத்தோடு தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி டெக்கன். டெக்கன் அப்படின்னா தக்கான பகுதி அப்படின்னு அர்த்தம். தக்கான பீடபூமி இருக்கு இல்லையா நம்மளுடைய சதர்ன் இந்தியாவில், அங்கே இருந்தவங்க தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அந்த ரீஜியனை சார்ந்தவங்க தான் சாதவாகனர்கள். மெயினாக சாதவாகனர்கள் எந்த இடத்த ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆந்திர பிரதேஷை சூஸ் பண்ண. 9th question, which சாதவாகனா ரூலர் defeated the ஷகா ரூலர் நாகபானா. அதாவது ஒரு சாதவாகன மன்னன் நாகபானா அப்படிங்கிற சகா மன்னனை தோற்கடிச்சார். நாகபானாவை தோற்கடித்த சாதவாகன மன்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌதமி புத்திர சதகர்ணி. இவர் நாகபானாவை தோற்கடிச்சார். ஓகே, இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகபானாவை வெஸ்டர்ன் சத்ரபா ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவரை ஜெயிச்சுட்டு தான் இவர் சாதவாகனர்களுடைய பவரை ரீஸ்டோர் பண்ணார். யாருன்னா கௌதமி புத்திர சதகர்ணி. 10th கொஸ்டின், விச் டைனஸ்டி ஆக்டட் ஆஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் இந்தியா, சென்ட்ரல் ஏஷியா அண்ட் கிரேக்கோ ரோமன் கல்ச்சர். அதாவது எந்த டைனஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்பட்டது, இந்தியாவுக்கும் மத்திய ஆசியாவுக்கும் கிரேக்கோ ரோம கலாச்சாரத்துக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி குஷானா அப்படிங்கிறது தான் இந்தியர்களுக்கும் மத்திய ஆசியாவிற்கும் கிரேக்கோ ரோமன் கல்ச்சருக்கும் ஒரு பிரிட்ஜாக அமைஞ்சாங்க. நன்றி, வணக்கம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தியாழ் அகாடமியை